அறிவிக்கப்படுது. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், ஒரு திருப்பமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி பயங்கர கவலையில இருந்துகிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரி. அதாவது இந்த மாரி அந்த தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த மாரி அதுக்கான வோட்டிங்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாருமே பரபரப்பா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முத்து மீனா இந்த மாரி நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிந்தாமணியோட ஆள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து அப்படியே வேக வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து அக்கா உனக்கு ஒரு நல்ல செய்திக்கு என்னடா செய்தி நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படிதாங்க. அதாவது இந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 சுற்று, அதாவது மொத்தம் 10 சுற்று தான். அதுல 8 சுற்றுகள் எண்ணி முடிச்சாச்சு. அதுல பார்த்தீங்கன்னா நீ தான் லீடிங்ல, அதாவது நீ தான் முன்னணியில இருக்கிற, நீ இப்பவே ஜெயிச்ச மாதிரி தான். இனிமே மீதி இருக்கிற அந்த 2 சுற்றுலயே அந்த மாதிரி மீனா உன்னை விட அதிகமான ஓட்டு வாங்க போறா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால நீ தாங்க ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியுமே சிதக்கிட்ட சிந்தாமணி அப்படியே ஒரு மாதிரியா நக்கலா அங்க இருந்த முத்து மீனாவை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன கேட்டுச்சா என்ன, அப்புறம் என்ன நின்றுட்டு இருக்கீங்க, அதான் தோத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, ஸ்வீட் தருவேன் இல்லை, நான் ஜெயிச்சு இந்த மாதிரி ஸ்வீட் கொடுப்பேன், அதெல்லாம் பார்க்கறதுக்காக நிற்கிறீங்களா, சரி நெல்லுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட் தரேன், அதை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கைகள்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 8 சுற்றுல இந்த மாதிரி முன்னணியில இருந்த சிந்தாமணி, கடைசி 2 சுற்றுல இந்த மாதிரி மீனா அதிகமான வாக்குகள் வாங்கி, இந்த மாதிரி சிந்தாமணியை விட அதிகமான வாக்குகள் வாங்கி இந்த மாதிரி மீனா இந்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறீங்க, இதுக்கு தான் நின்றுட்டு இருந்தோம், ஸோ எப்படியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி இந்தாங்க இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணியாடா பாவீங்களா, ஸ்வீட்டை கையில் கொடுத்து வெடி அடியில் வச்சிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.